இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பஜாஜ் மேக்ஸிமா எக்ஸல் கார்கோ டிஇசி 12.0 2025 புது வண்டி ரேட்டுங்க. அடுத்து வந்து ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் இனிஷியல் அமௌண்ட்டு எவ்வளோ கட்டணும், ஃபைனான்ஸ் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு எவ்வளோ வரும், கடைசியாக மாதமானால் எவ்வளோ டியூ கட்டணும், எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க. என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேங்க. பேட்ரி வந்து 11.8 கிலோவாட்ஸ் லித்தியம் ஃபேரஸ் பாஸ்பாட் பேட்ரிங்கிட்ட. சார்ஜிங் டைப் பின்னு வந்து 3 பின்னு வந்து 16 ஆம்ப் சார்ஜிங் ஷாக்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜிங் போகிற டைம் வந்து 5 மணி நேரம் 50 நிமிஷம் சார்ஜ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்ரு வந்து 183 கிலோமீட்ரு போகும் சொல்லியிருக்காங்க. இன்ஜின் வந்து 5.5 கிலோவாட்ஸ் ஏசி பிஎம்எஸ்எம் மோட்டார் டைப் சொல்லியிருக்காங்க. டார்க்கு வந்து 36 Nm வருதுங்க. வீல் பேஸ் 2274 mm வருதுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm வருதுங்க. வாரண்ட்டி வந்து 60 மாதம். கிலோமீட்டர் வந்து 1,20,000 கிலோமீட்டருங்க. அடுத்து வண்டி ரேட்டு வந்து 4,40,000 ரூபா வருதுங்க. அடுத்து நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் 60,000 ரூபா கட்டுற மாதிரி வருங்க. 54,000 ரூபா ப்ளஸ் வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் 6,000 ரூபா, மொத்தம் 60,000 ரூபா கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து ஃபைனான்ஸு புது வண்டி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் 60,000 ரூபா கொடுத்து ஃபைனான்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இனிஷியல் அமௌண்ட்டு மாதமான எவ்வளோ கட்டினா 60 மாதம் போடுவாங்க. 60 மாதம் வந்து மாதமான நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 11,400 ரூபா வருங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட்டு 6,84,000 ரூபா வருங்க. நீங்கள் பஜாஜ் மேக்ஸிமா எக்ஸல் கார்கோ டிஇசி 12.0 2025 எலக்ட்ரிக் ஆட்டோ புது வண்டி நீங்கள் எடுக்கணுன்னா 4,40,000 ரூபா வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.